கதை விலை மதிப்பான பொருள். ராம்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ரத்தன் அப்படிங்கிற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவரோட நிலம் எதுக்குமே உதவாது. எப்படியாவது அந்த நிலத்துல ஏதாவது பயிர் வரும்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. ஆனா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அங்க மண்ணு கிடைக்காது, வெறும் கல்லு மட்டும்தான் வெளியே வந்துகிட்டு இருக்கும். ஒரு நாள் இதே மாதிரி நிலத்தை அவர் தோண்டி எடுத்துட்டு இருக்கும்போது, அடடா, ரொம்ப நேரமா இதை கஷ்டப்பட்டு நான் தோண்டிக்கிட்டே தான் இருக்கேன். இதோட வேலை முடிகிற மாதிரியே தெரியல. எவ்வளோ நேரம் ஆகுது? கொஞ்ச நேரம் தோண்டினதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. தோண்ட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனா மறுபடியும் அதே சத்தம் தான் வந்துகிட்டு இருக்கு. அட, என்னது இது? இது ஏதோ ஒரு பானை மாதிரி தெரியுது. நல்லா தோண்டி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் தோண்ட ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் தோண்டினதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு உடைஞ்ச பானை கிடைச்சது. அடடா, இது ஏதோ உடைஞ்ச பானை மாதிரி தெரியுதே. ஒருவேளை இதுல ஏதாவது காசு இருந்துச்சுன்னா அது நல்லா இருந்திருக்கும். கடவுளே, எனக்கு அதிர்ஷ்டங்கிறதே இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லா நான் இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பேனா அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப சோகமா என்ன சொல்றாருன்னா, பசியில எனக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, மரத்துல இருந்து பழத்தை எடுத்து சாப்பிட்றேன். பக்கத்துல இருக்கிற மரத்துல இருந்து மாதுளம் பழத்தை எடுத்துக்கிறாரு. மீதி இருக்கிற மாதுளையே அந்த உடைஞ்ச செம்புக்குள்ள வச்சிடுறாரு. அங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஓய்வு எடுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏஞ்சி பார்க்கும்போது அந்த செம்பு பூரா மாதுளை நிறைஞ்சிருக்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அதுல 2-3 மட்டும் போட்டு பாக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அதுல முழுசா மாதுளம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. கோமதி கிட்ட என்ன சொல்றாருன்னா, சீக்கிரமா கதவை மூடிடு. கதவை எதுக்காக மூடணும்? நான் தான் சொல்றேன்ல, கதவை சீக்கிரமா மூடிடு. கோமதி போய் கதவை மூடிடுறாங்க. இந்தா மாதுளை சாப்பிடு. உங்களுக்கு இன்னைக்கு என்னதான் ஆச்சு? வீட்ல அரிசியே கிடையாது. ஒரே ஒரு உருளைக்கிழங்கும் தக்காளியும் தான் இருக்கு. நீங்க அரிசி வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இந்த பழத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இனிமே இந்த வீட்ல எந்த ஒரு விஷயத்துக்கும் குறையே இருக்காது. போய் அந்த உருளைக்கிழங்கையும் தக்காளி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் உனக்கே எல்லாம் தெரியும் பாரு. இவர் என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்னே தெரியல. ரத்தன் அதுல இருந்த மாதுளையே எடுத்து தனியா வச்சிடுறாரு. கோமதி காய்கறியை எடுத்துட்டு வராங்க. இந்தாங்க. இதை என்கிட்ட கொடுக்காத, இதோ இதுல போடு. இதுல போட்டா என்ன ஆக போகுது? கேள்வி கேட்காத, இதுல போடு. நான் என்ன சொல்றேனோ நீ அதை மட்டும் செய். கோமதி அதுக்குள்ள ஒரு உருளைக்கிழங்கையும் தக்காளியும் போட்டுறாங்க. திடீர்னு அதுக்குள்ள முழுசா தக்காளியும் உருளைக்கிழங்கும் வந்துருது. இது என்னது இது? நான் பாக்குறதுல உண்மைதானா? என்ன இதுக்குள்ள இருந்து இவ்ளோ உருளைக்கிழங்கும் தக்காளியும் வருது? இப்போவாது உனக்கு விஷயம் புரியுதா? கடவுள் நம்மளோட கஷ்டத்தை பார்த்து இது கொடுத்திருக்காரு போல. அந்த கடவுள் நம்ம மேல கருணை காட்டியிருக்காரு. சரி, நான் சொல்றத கேளு. இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போ இதுதான் நம்மள காப்பாத்த போகுது, புரியுதா? அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுள் எப்ப கொடுத்தாலும் அதிகமா தான் கொடுப்பாரா. கடவுளே, நான் நாளைக்கு கோயிலுக்கு போய் தேங்காய் உடைக்க போறேன். சரி, அதெல்லாம் சரி. பசிக்குது, முதல்ல சாப்பிட ஏதாவது பண்ணு. சீக்கிரம் போ, பண்ணு. சரி, நீங்க கை கால் கழுவிட்டு வாங்க, நான் ஏதாவது பண்ணி கொண்டு வரேன். சாப்பிடும்போது ரத்தன் என்ன சொல்றாருன்னா, கோமதி, நமக்கு இவ்வளோ தக்காளியும் உருளைக்கிழங்கும் தேவையில்லை. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நான் இதை எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல வித்தலான்னு பாக்குறேன். இதுவும் நல்ல யோசனை தான். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? இத ரொம்ப நாள் வச்சுக்கவும் முடியாது, இதெல்லாம் கெட்டு போயிடும். அதனால இத வித்துட்டு வந்துடலாம். நீ பாத்துட்டே இரு கோமதி, நம்ம வாழ்க்கையில இனி கஷ்டங்கிறதே இருக்காது. காய்கறி கடைக்கு அவர் அந்த தக்காளியும் உருளைக்கிழங்கையும் எடுத்துட்டு போறாரு. அங்க இருக்கிற கடைக்காரர்கிட்ட சொல்றாரு, அட, உன்னோட கடையில நிறைய பழங்கள் இருக்கே. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க. இல்ல, நான் இன்னைக்கு எதுவும் வாங்க வரல, விக்கிறதுக்காக வந்திருக்கேன். இங்க பாருங்க, மாதுளை, உருளைக்கிழங்கு, தக்காளி வித்துட்டு போலான்னு வந்தேன். அட, நல்ல விஷயம் ரத்தன் பாய். உங்களோட நிலத்துல தான் எந்த பயிரும் வராதுல்ல. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு?
ஏன் வந்தது எதுக்காக வந்ததுன்னு கேள்விலாம் கேட்காதீங்க. இதை வாங்க போறீங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல வேற யாருக்கிட்டயாவது நான் இதை வித்துடுறேன். இல்ல இல்ல, எதுக்காக அப்படிலாம்? கொடுங்க, நானே வாங்கிக்கிறேன். ரத்தன் அந்த தக்காளி, மாதுளை அப்புறம் உருளைக்கிழங்க எடுத்து கொடுத்துட்றாரு. அதுக்கு பதிலாக காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் காசை பார்த்துருக்கேன். இதை வச்சு ஏதாவது நான் துணி வாங்கிக்கிறேன். ரொம்ப நாளாவே இந்த கிழிஞ்சு துணியை தான் நான் போட்டுட்டு இருக்கேன். வீட்டில் கோமதி அவங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் அதுகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. காசு இல்லாததுனால கல்யாணத்துல வந்த எல்லா நகையும் நான் வித்துட்டேன். இப்போ ஒரே ஒரு நகை மட்டும்தான் இருக்கு. ஆனா இனிமே நான் ராணி மாதிரி வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாலியை எடுத்து உள்ள போட்டுடுறாங்க. திடீர்னு அந்த பானைக்குள்ள நிறைய நகை வந்துருச்சு. என்ன இவ்ளோ நகை கிடைச்சிருக்கு? நான் கனவுல கூட இவ்ளோ நகைய பார்த்ததே இல்ல. இத்தனை நகையை பார்த்ததுல கோமதி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அந்த நகை எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. அதுக்குள்ள ரத்தனும் வீட்டுக்கு வந்துட்டாரு. அட, எதுக்காக கதவை மூடி வச்சிருக்கு? கோமதி, எங்க இருக்க? இதோ வந்துட்டேங்க. கோமதி கதவை திறந்த உடனே அவங்கள பார்த்து ரத்தன் என்ன சொல்றாருன்னா, அட, என் கண்ணை என்னாலேயே நம்பவே முடியல. உன்கிட்ட இவ்ளோ நகை எங்கிருந்து வந்துச்சு? இப்ப நான் ஒன்னும் ஏல கோமதி இல்ல, மகாராணி கோமதியா மாறிட்டேன். எப்படியோ நம்மளுக்கு கடவுள் இது கொடுத்திருக்காருல, நம்ம ஏன் இன்னும் ஏழையாவே வாழணும்? இல்ல கோமதி, இப்படி எல்லாம் பண்ணாத. நேரம் நல்லா இல்ல. ஒருவேளை இது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆஹா, சரி சரி. ஆமா, என்னது உங்க கையில? என்ன கொண்டு வந்திருக்கீங்க? துணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல விஷயம்தான். உங்ககிட்ட சட்டையெல்லாம் இல்ல, பழசு ஒண்ணு கிழிஞ்சது இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு காட்டுங்க. ரத்தன் கோமதிக்கு அதை கொடுக்கறாரு. கோமதி அதை எடுத்து பானையில போட்டுடுறாங்க. அப்புறம் அதுக்குள்ள நிறைய சட்டை வந்துடுது. ரத்தன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதோ பாருங்க, நான் உங்களுக்காக இதுல இருந்து 10 எடுத்து வச்சிடுறேன். மத்தது எல்லாத்தையும் எங்க இருந்து கொண்டு வந்தீங்களோ அங்கே போய் வித்துருங்க. ரத்தன் அடுத்த நாளே மார்க்கெட்டுக்கு போய் எல்லா சட்டையும் அங்க வித்துட்டு வந்துடுறாரு. அதை பார்த்த கடைக்காரரு அதிர்ச்சி ஆயிட்டாரு. ரத்தன் போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த பத்தி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சாரு. என்ன இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நேத்து ஒரு சட்டையை வாங்கிட்டு போனாரு, இன்னைக்கு 90 சட்டையை எடுத்துட்டு வந்திருக்காரு. பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்த பில்லுவும் இந்த விஷயத்த கேட்டுட்டாரு. அவரு இப்படி கேக்குறாரு, என்னாச்சுன்னு? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரதன் ஏதாவது சட்டை தயாரிக்கிற ஃபேக்டரி திறந்திருக்காரா என்ன? நேத்து ஒரு சட்டையை எடுத்துட்டு போனாரு, இன்னைக்கு அதே மாதிரி நிறைய சட்டையை கொண்டு வந்து கொடுக்கறாரு. என்னது, அவரு சட்டை கூட விற்க ஆரம்பிச்சுட்டாரா? யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நேத்து என் கடைக்கும் வந்து தக்காளி, உருளைக்கிழங்கு, மாதுளை எல்லாத்தையும் வித்துட்டு போனாரு. என்ன, உண்மையாவா? அவரோட நிலத்துல தான் எந்த பயிரும் வராதே. திடீர்னு இந்த பழம் காய்கறிகள்லாம் எப்படி கொண்டு வந்து கொடுக்கறாரு? இத பத்தி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவரை கண்காணிக்க வேண்டியதுதான். இங்க ராத்திரி கோமதியும் ரத்தனும் வீட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு இதை வச்சு முட்டை வியாபாரம் பண்ண போறேன். ஒரு முட்டை உள்ள போடுவேன், 500 முட்டையை நான் வெளியே எடுப்பேன். கண்டிப்பா நல்ல வியாபாரம் நடக்கும். இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா காய்கறி கடைக்காரரும் துணி கடைக்காரரும் கேட்டுடுறாங்க. அப்படியா? இப்பதான் விஷயம் என்னன்னு புரியுதுண்ணே. சரிங்கண்ணே, இந்த விஷயத்த நாளைக்கு காலையில ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். ஆமா, சரியா சொன்ன. நம்ம கண்ணு முன்னாடி இந்த ஏழை இவ்ளோ பணக்காரன் ஆகுறானா? இதெல்லாம் நடக்க விடக்கூடாது. 2வது நாள் போய் ஊர் பெரியவர்கிட்ட இது எல்லாத்தையும் அவங்க சொல்லிடுறாங்க. இப்ப ரத்தனை என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க. என்ன பண்ண போறோம்? அதோட சேர்த்து ரத்தனையும் இழுத்துட்டு வாங்க. இங்க பாரு, அவனை இப்பவே புடிச்சிட்டு வாங்க. எது கூப்பிட்டிருக்காரு? தலைவருக்கு இந்த பானையை பத்தி எப்படி தெரிஞ்சது? ரத்தன் அந்த பானையை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர்கிட்ட வந்துடுறாரு. தலைவர் அதை பார்த்து என்ன சொல்றாருன்னா, அப்போ இதுதான் அந்த மாயாஜாலம் பண்ணுதா? இத பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் காட்டேன். தலைவர் அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு பார்க்கறதுக்காக அதுல தலையை வைக்கிறாரு. உடனடியா அதே மாதிரி தலைவர்கள் எத்தனையோ பேர் வெளியே வராங்க.
எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல நான் தான் உண்மையானவன். உண்மையானவன். இந்த நேரத்துல அந்த பானையை எடுத்துக்கிட்டு ரத்தன் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து அதை எடுத்து வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணறுல போட்டுடுறாரு. அப்பதான் அவருக்கு நிம்மதி கிடைக்குது. அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு, இது இல்லனா எந்த பிரச்சனையும் வராதுன்னு.